ப்ளே பண்ணியா? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மதுரை மாவட்டம் சின்னடுப்பு கிராமத்தில் தான் இருக்கும். இந்த சின்னடுப்பு கிராமத்தில் கிட்டத்தட்ட 4-5 நாட்களாகவே பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தின் வீடாக இருக்கக்கூடிய வீட்டை இடிக்கணும். அதாவது ஒரு வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு கொடுத்துட்டோம், பணம் கொடுத்துட்டோம், அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்க, ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 300 குடும்பங்களை காலி பண்ண சொல்லி காவல்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோட்டாட்சியர் எல்லாருமே இங்கே இந்த மக்கள் ப்ரெஷர் கொடுக்குறாவும், காவல்துறை சில அச்சுறுத்தல் கொடுக்குறதா இந்த மக்கள் தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவிக்கு தொடர்பு கொண்டு நம்ம தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வர முடியாத சூழல் இன்றைக்கி இந்த களத்தில் பார்த்தா இன்று காலையிலோட பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் தகாத வார்த்தையில் பேசினதாக சொல்ல போகிறாங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்றது இந்த மக்கள்கிட்ட கேட்போம் வாங்க. அப்படியே கொண்டு வணக்கம். இப்போ காவல்துறை காலிலேருந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க. இது எதனால் பிரச்சனை? இது ஆரம்பத்தில் நீங்கள் பணம் வேறு வாங்கிட்டேன்னு வேறு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன காரணமா? புதன்கிழமை நாங்கள் காலையில் ஏர்போர்ட்டுக்காரங்க எடுக்க வர்றாங்கன்னு சொன்ன பின்னாடி நம்ம மக்களை அலாட் பண்ணி நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு மக்கள் பூரா சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணினோம். 1 மணி வரையும் தான் எங்களுக்கு பர்மிஷன் போலீஸ்காரங்க எனக்கு அனுமதி கொடுக்காம இருந்தால் நாங்கள் அமைதியான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 2 மணி வரை இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் 3 மணிக்கு இங்கே ஏர்போர்ட்டுக்கு வராங்க, 6 மணிக்கு நீங்கள் அவரை போய் பார்த்து மனு கொடுங்கன்னு எங்களை சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி அன்றைக்கி ஒரு 10 பொம்பளை பிள்ளைய கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்து மனு கொடுத்தோம். அந்த மனு அவர்கிட்ட போகலை, முதலமைச்சர்கிட்ட போகலை, அமைச்சர் மூர்த்திகிட்ட போயிடுச்சு அந்த மனு. அது அப்படி சரி இவங்க நம்ம மனு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சொன்னாங்க உங்களுடைய மனு இவர்கிட்ட போயிடுச்சு, முதலமைச்சர்கிட்ட போயிடுச்சு, உங்களுக்கான நல்ல முடிவு முதலமைச்சர் சொல்லுவார், நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கன்னு எங்களை அனுப்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த காலையில் மறுநாள் காலையிலேயே ஜேசிபி, ஆர்டிஓ அம்மா, விஓ அம்மா, கலெக்டர் எல்லோரும் வீடை இடிக்கிறதுக்காக வண்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி நாங்கள் எல்லோரும் மக்கள் பூரா திருப்பி போய் ஏன்னா எங்களை அப்படி சொல்லி அனுப்பி விட்டுட்டு திருப்பி எப்படி எங்கள் வீடை இடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் மனு அமைச்சர் மூர்த்திகிட்ட இருக்குது, நீங்கள் அங்கே போய் அவரை பார்த்து பேசுங்கன்னு எங்களை சொன்னாங்க. அதேமாதிரி காலையில் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நாங்கள் போனோம். 5 மணிக்கு 9:30 வரையும் அவர் எங்களை பார்க்கல. 9:30 வரையும் பொம்பளை பிள்ளை 10 பேர் இரவு இல்லை மாலை 5 மணிக்கு போனால் 9 மணி வரையும் அவர் அமைச்சர் எங்களை பார்க்கல. அதே மாதிரி கிராம மக்களும் போயிருக்கோம், பொம்பளையும் போயிருக்கோம், நின்றுக்கிட்டே இருக்கோம். 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிற்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்தார். வந்த பின்னாடி என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கம்மான்னு கேட்டார். இந்த மாதிரி விமான நிலையத்துக்காக எங்கள் ஊரை எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் சார். உடனே அந்த பக்கத்துக்கு அசிஸ்டண்ட்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அந்த இடத்துல அந்த ஆர்டிஓ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஓ அம்மா ஃபோன் எடுக்கலை. உடனே கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த அம்மாட்ட அவர் கேட்குறாரு, அமைச்சர் ஏம்மா உங்கள் ஊர் என்னன்னு எங்களை கேட்குறாரு. அமைச்சராக இருக்கார், எங்கள் ஊர் எடுக்க போகிறேன்னு தெரியுது, ஆனால் எங்கள் ஊர் என்னான்னு தெரியல அவருக்கு. உங்கள் ஊர் என்னதுமா? சின்னோடப்பு லக்கலா சொல்கிறாரா? அந்த சின்னோடப்பு மேட்ரு என்னாச்சு அப்படின்னு அமைச்சர் பேசுகிறாரு. அது அமைச்சர் மூர்த்தி சொல்கிறாரு, அந்த சின்னோடப்பு மேட்ரு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க எடுக்க போகிறாங்க. முடிக்க போகிற விஷயத்தை கொண்டு ஏன்ட்ட கொண்டு வரீங்க, ஏன் தலையில் வைக்க போகிறீங்களே, நாளைக்கு இடிக்க போகிறாங்கடா, இந்த பிரச்சனையை இங்கே ஏன் கொண்டு வைக்கிறீங்களா? நாங்கள் கண்ணீரோடு அழுகிறோம் பெண்கள் பூரா, இந்த பாவத்தை கொண்டு ஏன்ட்ட தீக்கிறீங்களா, காலைல கும்பிட்டு விழுகிறேன், இந்த பிரச்சனையை எங்ககிட்ட கொண்டு வராதிங்க, இது முடிய போகிற விஷயம், நீங்கள் கிளம்புங்கன்னு எங்களை சொல்கிறாரு. சார் எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, திடீர்னு போச்சோன்னா நாங்கள் எங்கே போவோம், மாற்று இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை காலி பண்ண சொன்னாங்க. பூராமே படிக்காதவங்களாக இருக்கும். அன்றைக்கி காசை வாங்கினா கோர்ட்டில் போட்டுருவேன்னு சொன்னாங்க, மிரட்டினாங்க சார். நாங்கள் வாங்கிட்டோம். 2021 உங்களுக்கு கொடுத்துட்டாங்கம்மா காசு, நீங்கள் எப்போ கையெழுத்து போட்டிங்களோ அப்போ உங்களுக்கு சோழி முடிஞ்சு. அவர் மூர்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு 2001 கையெழுத்து போட்டிங்களா அன்னைக்கே சோழி முடிஞ்சுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் மூர்த்தி அவர் அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் 2001 காசுக்கு வாங்கின கையெழுத்து போட்டிங்களா அன்னைக்கே உங்களுக்கு சோழி முடிஞ்சுன்றார் அவர் ஒரே வார்த்தையா. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். நான் சொன்னேன், சார் எங்களுக்கு ரோடு டெவலப் பண்ண தட்டி மாதிரி எங்கள் கிராம மக்களை அங்கே இருக்க விடுங்க, அதுக்குள்ளே நான் எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து போய்க்கிறேன் சார். முடியாதுமா, பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, 1 வாரம் டைம்னா நான் வாங்கி தரேன்னு சொன்னார். அதையும் சம்மதிச்சு நாங்கள் அத்தனை பேர் வந்தோம். வீட்டுக்கு வந்து இப்போ எல்லா மக்களும் அழுது கிடக்க, நம்ம 1 வாரத்தில் என்ன பண்ண போகிற முடியும். காலையில் 2 அதிகாரிகள் உள்ளே வந்து 6 மணிக்கு வந்து பசங்களை மிரட்டியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தவே ஆரம்பித்து உட்காந்துருக்கோம். அதுபோக போலீஸ்காரங்க எல்லா மக்களும் இங்கே உள்ளே உட்காந்துருக்கோம், போலீஸ்காரங்க பிள்ளைங்க பூரா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது, பசங்க இருக்காங்க, பூரா காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஊருக்குள்ளே போய் நாங்கள் இங்கே இருக்கும் போது எங்களோட குறைய தீர்க்கத்தை கவர்மெண்ட்
அதிகாரி அவங்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் எங்களை எதுக்கு அவங்க அங்கே உட்காந்துருக்க, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, நான் பேசுகிறேன்னு யார் இது வரைக்கும் எந்த போலீஸ்கார அதிகாரமாக எங்களை கேட்கல. நேராக விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. பிள்ளை ஸ்கூல் போக எதுக்காக, என்ன காரணத்தாக அவங்க ஃபோட்டோ பிடிச்சாங்க? இந்த சமுதாயத்தை சுத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை மொத்தம் அந்த அத்திப்பட்டியில் ஒரு சிட்டிசன் படத்தில் சொன்னாங்க பாரு சார், அந்த ஊரவே கலெக்டர் தாசில்தார்லாம் அழிக்கணும்ட்டு, அது மாதிரி எங்களை கிராமத்தை அழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒன்று இது எங்களுக்கு உண்மையான இடம் கொடுத்தா மாறுவோம், இல்லையா இல்லாட்டி உள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். அந்த உயர் அதிகாரி அமைச்சர் வந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்த எந்த கட்சிக்காரங்களுக்கு இங்கே இடம் கிடையவே கிடையாது. சமுதாயம் எந்த தெய்வேந்திர குல வேலை அத்தனை இந்த 300 பேர்த்த அவரால் அழிக்க முடியும். தெய்வேந்திர குலம் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேரும் தலை தூக்குவோம். கண்டன போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. போக முடியாதுன்னு நாங்க சொல்லல, எங்களுக்கு மாற்று இடம் தான் கேட்டோம். அதுக்கு எங்களை அராஜகம் பண்ணி விரட்டுறாங்க. 1.5 சென்ட் தரேன்னாங்க சார். 1.5 சென்ட் அந்த கலெக்டர் சொன்னாங்க. அமைச்சர் சொன்னாரு. உடனே அமைச்சர் ஃபோன் பண்றாரு கலெக்டர் மாட்ட, என்ன சார் அந்த சின்னடப்பு மேட்ரு என்னமாச்சு, அவங்களுக்கு 1.5 சென்ட் தரேன் இல்லைங்களே, 1.5 சென்ட் தரேன்னு சார். அந்த விஷயம் நான் சொல்ல கிடையாது சார், அதான் சொல்ல கிடையாது. 1.5 சென்ட் தரலைன்ற சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி புதன்கிழமை வந்து சொன்னாங்க, மனிதாபிமானத்தால் உங்களுக்கு 1.5 சென்ட் தரேன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை அன்னைக்கு இல்லைன்ட்டாங்க, சொல்ல கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த அம்மா நேற்று அமைச்சர் சொல்கிறாரு காசை வாங்கிட்டு தானம்மா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன்னு. காசை யார் அவங்க வீட்டு காசை கொடுத்தாரா, இல்லை அவங்க என்னமா கவர்மெண்ட் காசை எனக்கு கொடுத்தாங்களா? நான் 10 வருஷமா 40 வருஷமா இருந்த வீட்டை எடுத்துட்டு அவர் காசு கொடுத்துருக்காரு. யார் அவங்க வீட்டில் எடுத்து அவங்க பொண்டாட்டி வீட்டில் இருக்க சொத்து சகத்தை வித்து எனக்கு காசு கொடுத்தாரா? 3 லட்சம், ஒரு சென்ட்டுக்கு 1 லட்சம் போட்டுருக்காங்க. ஒரு 3 சென்ட் ஒரு சென்ட் வீட்டுக்கு மனை கொடுத்துருக்காங்க. அந்த 3 லட்சத்தை அங்கே திருப்பி தரோம். அந்த 3 சென்ட் எங்களுக்கு இடம் வாங்கி தர முடியுமா? எங்க இடம் வேணும், எங்க இடம் நாங்க தந்துடுறோம் சார். 3 லட்சத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு இடம் 3 சென்ட் வாங்கி கொடுக்க சொல்லுங்க சார். நாங்க பிரச்சனை பண்ணல, நாங்க காவல்துறையவோ தமிழக அரசவோ நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்களோட உரிமையை தான் சார் நாங்க கேட்குறோம். பச்சை குழந்தை அப்படியே எந்திரிச்சு பாருங்க, எத்தனை பச்சை குழந்தைகள் இருக்காங்கன்னு. இவங்களை வச்சுட்டு நாளைக்கே வந்து இடிப்போம் சொன்னா நாங்க எங்க போவோம் நீங்க சொல்லுங்க. அவங்களே சொல்லிட்டு எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு வேணாம் நாங்க சொல்லல. எங்களுக்கு 1 வார கால அவகாசம் எங்களுக்கு தேவை கிடையாது. 1 வார கால அவகாசம் தேவையே இல்லை. நீ 1 லட்சம் கொடுத்த, நீ எங்க மன வர்த்தனவரோட வயிற்றத்தை பொட்டிக்கிட்டு 1 லட்சம் கொடுத்த, 1 லட்சத்துக்கு 2 லட்சம் நான் சந்தோஷமா தரேன். வாங்கிட்டு போய் விட முடியாது. ஒன்னு இந்த கிராமத்தை அழி, ஒன்னு செய்யலன்னு செத்து மடின்னு இருக்கேன். நான் செத்து மடிகிறேன், நீ செய்ய செஞ்சு பாரு, நான் செத்து மடிகிறேன். அவ்வளவுதான். குண்டை போட்டு கூட வெடி. அந்த வீரம் அன்னைக்கு வந்து நாங்களா போய் கேட்க கிடையாது. ஒரு மனுவுக்கு மேலே 7 மனு அமைச்சு விட்டாங்க. நாங்கள் 7 மனுவுக்கும் போய் நாங்கள் அட்டன் ஆகலை. திருப்பி என்ன செய்யலாம், அந்த மனுவில் இருக்குமில்ல, அந்த மனுக்கானதில் அவங்க இதுக்கு போனுக்கு அட்டன் சொன்னாங்க. ஏங்க சார் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டான். நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்களே, எது காசு சார் இப்படி செய்கிறீங்களே, நீங்கள் உங்களுக்கு வீட்டடி மனை ஒதுக்கி தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம். இன்னைக்கு இந்த காசை வாங்கிட்டு பத்தாட்டி இன்னைக்கு கேஸ் கூட போடுங்க. இதை வாங்கலைன்னா கோர்ட்டில் எனக்கு செட்டில் பண்ணிடுவோம். கோர்ட்டில் செட்டில் பண்ணணுன்னா நீங்கள் போய் வக்கீல் வச்சு வாதாடி வாங்குறதுக்கு இதை வாங்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் போடுங்க. உங்களுக்கு அடிப்படை வசதி வீடு வசதி எல்லாமே எடுத்துக்கிட்டு தருவாங்கம்மா, தரமாட்டோம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவேன். சரி நாங்கள் என்ன செய்கிறோம், அத்தனை வசதி வீடு வசதி தரமாட்டாங்க, இடம் தரமுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம எடுத்து கோர்ட்டில் அப்போ அட்டெண்ட் பண்ணணும் அவர் சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டில் பத்தலைன்னா கோர்ட்டில் அட்டெண்ட் பண்ண தானே, ஏன் நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்டார். அந்த அடிப்படை வீடு வசதி தரோம்னு சொல்லுவோம், நாங்கள் கோர்ட்டில் அட்டெண்ட் பண்ணல. அந்த அதிகாரி சொல்லிட்டாரு, அவங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கே போகல, உறுதி கொடுத்த வார்த்தை இந்த நாள் வரைக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு நாங்கள் போகல. இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். எங்களுக்கு 1 சென்ட் இன்னைக்கு வந்து அந்த அம்மா சொல்லுது 1.5 சென்ட் வந்து 7,50,000 மண்டநாளில் போய்கிட்டு இருக்கு. ஏன் அந்த வேல்யூஷனுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோம், அம்மா நாங்கள் எங்கள் வேல்யூஷன் பண்ணுக்கு ஏன் வாங்கினீங்க கேட்குறீங்க. நாங்கள் சொன்னோம் அவங்க வீடு கட்டி தர மாட்டாங்க, மனிதாபத்துக்கு வீடு கட்டி தர மாட்டோம், இடம் தரமுன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் கோர்ட்டில் வந்து நாங்கள் செட்டில் பண்ணலை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது, உங்களுக்கு 7 இடத்துல தரோம்னு சொல்லி 7 ஏக்கர் குறித்து கொடுத்தாங்க. 7 ஏக்கர் போய் கொடுத்ததுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க எதுக்கு வேணுமென்று சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அங்கெல்லாம் வேணாம்,
பஞ்சமி நாளைமன் ஒரு 7 ஏக்கர் இருக்குது, அதை வாங்கித்தாங்க. அப்படி இல்லாட்டி எங்கள் கம்மாயை ஒதுக்கி தரங்க சொன்னேன். இல்லைம்மா கம்மாயெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் கேட்டோம், ஏமா கண்ணா நீங்கள் இப்போ 20 ஏக்கர் நீங்கள் 40 ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்க, மிச்சம் 40 ஏக்கர் எங்கிட்ட இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம், அது நீர் பொடி அப்படின்னாங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி நீர் பொடி வரும்? இவங்க மட்டும் எடுக்கிறது சத்தம் அப்படிடும். அப்போ நாங்கள் மட்டும் இங்கே அப்போ இருந்து 5 ரூபாய்க்கு 1 பைசாவுக்கு அரணாவுக்கும் காலாவுக்கு மக்கள் பூரா கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சமத்துவரம் வர்றதுக்காக எங்க கிராம மக்கள் அப்புறம் கேட்டாங்க. சமத்துவரம் அந்த நீர்பிடி கம்மாயில வரப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சமத்துவரம் இந்த ஒரு கம்மாய்க்குள்ள சமத்துவரம் வரப்போது இந்த கம்மாயை கொடுங்கன்னு கிராம மக்கள்கிட்ட கேட்டாங்க. சமத்துவரம் இங்கே வர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம்னு நாங்கள் அன்னைக்கு பிரச்சனை பண்ணோம். அன்னைக்கு சமத்துவரம் வரும்போது அந்த நீர்பிடி நிலம் அவங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு நாங்கள் மார்ப்பாட்டம் பண்ணும் போது மட்டும் இது அம்மா தான் வரப்போகுது, சமத்துவரம் வரப்போகுது. இன்னைக்கு நாங்கள் எங்கள் மக்கள் கேட்கும் போது அது நீர்பிடின்றாங்க. எங்களோட உரிமையை கேட்கும் போது அது நீர்பிடின்றாங்க. அந்த சமத்துவரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நீர்பிடி இடத்துல எப்படி வரோம்னு அமைச்சர் கிளச்செல்லாம் போட்டிருந்தாங்க. கிளச்சு போட்டாங்க, இங்கே வரப்போகுதுன்றது உறுதியும் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எப்படி அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு அந்த அதிகாரிக்கு அது நீர்பிடின்னு தெரியாதா? 20 வருஷத்துக்கு பின்னாடி தான் தெரியுமா? இடமே இல்லைங்க சார், இடமே இல்லாதவங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இடம். இங்கே இப்படி போய் பாருங்க, அப்போ ஒரு 10 8 தான் நாங்கள் இடத்த கொடுத்துட்டு எங்களுக்கு இடமே இல்லைண்டா இது என்ன சார் உரிமை? நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடு கட்டி இப்படி போய் பாருங்க, இடம் கொடுத்துருக்காங்க. எங்கள் இடத்தையும் கொடுத்து வீடையும் கொடுத்து நாளா எம்எட் சார். இப்போ இடம் எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, படிச்சவங்களுக்கு இடமே. நான் விவசாயம் பண்ணுறேன், பூ போட்டிருக்கேன், வெண்டைக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் எங்கே போவோம்? எங்களோட உரிமை. எனக்குலாம் 3 குழந்தை, படித்தவங்களுக்கு எங்களுக்கு வேலை இல்லை. ஒரு தனியார் ஸ்கூலுக்கு போனால் 3000 சம்பளம் தராங்க. அது எங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை. எங்களுக்கு என்ன எங்களோட உரிமையை கேட்குறோம். படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தேவை, எங்களுக்கு வீடு வாய்ப்பு தேவை, குழந்தைகளுக்கு அடிப்படை வசதி, மயானம், கோயில் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சார். நாங்கள் எடுக்க மாட்டோம், போக மாட்டோம், நாங்கள் சொல்லக்கூடிய எங்கள் உரிமையை கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் சார்.